சத்யா, நடந்தது நடந்து போச்சு. இத பெருசுப்படுத்தாத. இது வெளில தெரிஞ்சா இந்த ஸ்கூல் மட்டும் இல்ல, என் அரசியல் வாழ்க்கையே அஸ்தமானம் ஆயிரும். அப்புறமே எம்எல்ஏ சீட்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. அப்போ ஒரு உயிர் போனா அது உங்களுக்கு வருத்தம் இல்ல. எம்எல்ஏ சீட் கிடைக்கலனா தான் வருத்தப்படுவீங்க. ஐயோ, எல்லாத்துக்கும் சேர்த்தாம வருத்தப்படுறேன். என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. செத்து போன அந்த பையன் குடும்பத்துக்கு நான் நஷ்டத்தை கூட கொடுத்துட்றேன். பணத்தை கொடுத்து போன உயிரை சரி பண்ணிடுவீங்களா? இந்த நினைப்பு இருக்கிறதுனால தான் உங்களை மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ஏழைங்க வயித்துல அடிக்கிறதே சர்வசாதாரணமா போச்சு. அம்மா, வேற வழி இல்லம்மா. ஏதாவது பண்ணி தானே ஆகணும். சரி, இவ்ளோ கேக்குறதுனால நான் இந்த பிரச்சனையை இன்னும் பெருசு பண்ணல. ஆனா நான் சொல்றது நீங்க கேட்கணும். அம்மா, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். என்னம்மா பண்ணணும்? இனிமே இந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் நிர்ணயிச்ச ஃபீஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம். அப்படி வாங்குனா பாரபட்சமே பார்க்காம இந்த ஸ்கூலை இழுத்து மூடலாம். இது இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்ங்கிற முறையில தெளிவுபடுத்துறது மட்டும் இல்லாம இதைய சுயநினைவோட எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கையெழுத்து போட்டு கொடுங்க. கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸ்லாம் வாங்கினா ஸ்கூல் நடத்த முடியாதுமா. ஏன் முடியாது? நீங்க அரசியல்வாதி தானே. கவர்மெண்ட் இப்படி ஒரு ரூல்ஸ போடும்போதே முடியாதுன்னு நீங்க சட்டசபையில சொல்லிருக்கலாமே. ஏன் சொல்லல? சொல்லுங்க. இப்போ கவர்மெண்ட் எங்களை ஏமாத்துதா இல்ல நீங்க எங்களை ஏமாத்துறீங்களா? கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த விஷயத்த நான் எப்படியே விட்டுறேன். இல்லனா ஸ்கூல்ல இழுத்து மூடிட்டு ஜெயில தான் இருக்கணும். எது வசதி? அந்த பையன் குடும்பத்துக்கு என்ன நஷ்டம் நான் கொடுத்துட்றேன். அந்த பையனோட அடக்க செலவு கூட நானே ஏத்துக்கிறேம்மா. அதெல்லாம் ஒன்னும் பண்ண வேணாம். இப்போதைக்கு எக்ஸாம் எழுத வச்சா மட்டும் போதும். சரவணா, எல்லா பிரச்சனையும் போ, எக்ஸாம் எழுது. தேங்க்ஸ்க்கா. விஷம் குடிச்சு செத்துட்டான் டிராமா பண்ணி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டல்ல. வேற என்ன பண்ண சொல்றீங்க? நியாயமா கேட்டு பார்த்தேன், நீங்க ஒத்து வரல. அதான் இந்த ரூட்லயே வந்தேன். என்ன ஏமாத்திட்டல உன்ன. இனிமே இந்த ஸ்கூல்ல அதிகமா ஃபீஸ் வாங்குனீங்கன்னு தெரிஞ்சிச்சு, இந்த பத்திரத்தை வச்சு ஸ்கூலை இழுத்து மூடிடுவேன். புரியுதா? என் கைய வச்சு என் கண்ணைய குத்திட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன் சத்யா. அமைச்சருக்காக உன்னை வெள்ளிக்கிழமை கொல்றதா சொன்னேன். ஆனா அதே வெள்ளிக்கிழமை எனக்காக உன்னை கொல்றடி. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். எம்எல்ஏ கையெழுத்து போட்டு குத்துட்டாரு. ஏங்க சூப்பருங்க, கை கொடுங்க. செம்மையா பண்ணிட்டீங்க. ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ரவுடி பேபி. சத்யா, இப்ப எம்எல்ஏ போட்ட மாதிரி அநியாயமா பீஸ் வாங்குற எல்லா கரஸ்பாண்டுக்கும் போட்டனா சரியா இருக்கும்.
உன்ன மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும், எல்லாம் சரியாயிடும். நான் மத்தவங்கள சொல்லி தப்புலண்ணா, முதல்ல நாம திருந்தணும். அடிப்படையில நம்ம தகுதிக்கு ஏத்த பள்ளிக்கூடத்துல தான் சேர்க்கணும். படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச எத்தனையோ பேரு பெரிய ஆள் ஆயிருக்காங்க. அது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. ஏன் நீங்க படிக்கிறப்ப மெட்ரிகுலேஷன் எங்க இருந்துச்சு? நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சு வாத்தியாரா? நீங்களே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார் தானே? நீங்களே உங்க புள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்காம ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல படி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களை மாதிரி வாத்தியாருங்க ஒழுங்கா பாடம் நடத்தி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கலாமே. நீங்க சொல்றது சரிதாங்க. பட் இப்படி ஒரு தனிநபரை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தாம்புள்ளையும் பெரிய ஆள் ஆகணும், பெரிய பொசிஷன்ல இருக்கணும்னு சொல்லி இவங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தேடி போயிட்டு இருக்காங்க. பணத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை மாறணும்னா இதெல்லாமே நம்ம கவர்மெண்ட் கிட்ட தாங்க இருக்கு. அவங்க தான் இதை சரி பண்ணணும். இதோ பாருங்களேன், இந்த குடிச்சிட்டு கெட்டு போறதுக்கு பார்ல எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குற நம்ம கவர்மெண்ட் நாடு முன்னேறதுக்கு கல்வி தாங்க ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல இட வசதி, கழிப்பறை வசதி, ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன், இது எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். இப்படி அடிப்படை வசதி இருந்தா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. இவங்களும் பிரைவேட் ஸ்கூல்லாம் தேடி போக மாட்டாங்கல்ல. நம்ம அடிப்படையில் நிறைய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணாம இந்த நிலைமை மாறாது. என்னங்க இப்படி முறைச்சு பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இதோ பாருங்க, நான் சொல்ல, நம்ம சர்வே என்ன சொல்லுதோ அதான் சொல்றேன். இல்ல, உன்ன மாதிரி பணம் இருக்கிறவங்க கிட்ட குணமும் இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணா இந்த நிலைமை மாறும்ல. ஆனா பணம் இருக்கிற யாருக்கிட்ட உன்ன மாதிரி குணம் இருக்கு சொல்லு? எனக்கு என்னமோ வர வர உங்களுக்கு ஏத்தால மாறிட்டு இருக்கணும் ஃபீல் இருக்குங்க. நெஞ்சோரத்து என் நெஞ்சோரத்து என்னை அறியாமல் நுழைந்து விட்டாயோ, கடிகாரத்து தோளின் நொடி நேரத்து என்ன உயிரோட கலந்து விட்டாயோ. எனக்கென்னானது மனம் தடுமாறுது, வெறி உனை தேடித்தான் ஓடுது, தேடுது. நெஞ்சோரத்து என் நெஞ்சோரத்து என்னை அறியாமல் நுழைந்து விட்டாயோ. பாட்டை ரசிக்கிறது நிறுத்தியா சத்யா? நாளை கழிச்சு உனக்கு பிறந்த நாள், பிரபுவான் லவ் சொல்லணும், மறந்துடாத என்ன? ம். உட்கார்றா. ஆமா சத்யா, உனக்கு பர்த்டேன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டியா இல்லையா? மறந்துட்டேன்டா. சரவணனை எக்ஸாம் எழுத வைக்கிறதுலயே குறியா இருந்தனா, அதனால மறந்துட்டேன். ஆமாப்பா, பரவாயில்ல, ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். அப்படியே நீ சொல்லிட்டாலும். ஆமா, பர்த்டே சொல்றது இருக்கட்டும், லவ் எப்படி சொல்ல போற? ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன். அப்படி இல்ல சத்யா, ஒருத்தர் கிட்ட லவ் சொல்லும் போது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மொமெண்டா இருக்கணும். மறக்க முடியாத மூமெண்டா? அது எப்படிரா? நீ லவ் பண்ற விஷயத்த ஒரு கவிதையாவும் சொல்லலாம், ஒரு gift வாங்கி குடுத்து கூட சொல்லலாம். ஆனா இது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா நீ எப்படி சொல்லலாம்னு திங்க் பண்ணி வச்சிருக்க?
நான் அப்படி எதுவும் யோசிச்சல வைக்கலடா. சரி ஒரு கவிதை சொல்லு பார்க்கலாம். கவிதையா? அப்படி டக்குன்னு கேட்டா எப்படி கவிதைலாம்? அப்படியே அமுல் பேபியை நினச்சின்னு ஃபீல் பண்ணு சத்யா. ம்? உன்னை நினைக்கிறேன், என்ன மறக்கிறேன். என்ன மறந்ததால உன்னை நான் நினைக்கிறேன். எப்படி? ஐயா லேட்டஸ்டா ஏதாவது சொல்லணும்னு பார்த்தா எங்க ஆயா மாதிரி பழசா சொல்லிருக்கிறா. நீ எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்ட. போ போய் உட்காந்து பாட்டை கேள் போ. டேய் ப்ளீஸ்டா, ஏதாவது ஐடியா வச்சிருந்தா சொல்லுங்களேன். இரு நான் சொல்றேன். நீ என்ன பண்ற, உன் பர்த்டே இன்னைக்கு நைட்டு பிரபுவை கூட்டிக்கிட்டு கடலுக்குள்ள போற. கரெக்டா 12 மணிக்கு அப்படியே பிரபுவை நேருக்கு நேரா நிக்க வச்சு நீ கண்ணை திறந்து சொல்றியோ மூடிட்டு சொல்றியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா லவ் சொல்றேன். அப்படியே சொல்லிட்டு அவரை நேருக்கு நேரு நிக்க வச்சு பாத்திர எப்படி இருக்கும்? எப்படி இருக்கா சொல்ல சொல்ல. ம். அமுல் பேபி மயங்கி கீழே விழுந்து கிடப்பான். அப்புறம் அவனை தூக்கினா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். அதானே? அடி ஐடியா சொல்ல தெரியுதா? டேய் ஏற்கனவே லிஃப்ட்ல 2 நிமிஷம் காத்துல இருக்கே மயங்கி விழுந்துட்டான்டா. கடல் நடுவுல சுத்தி தண்ணிய பார்த்தானா என்ன பண்ணுவான்? மயக்கம் போட்டு தான் விழுவான். அப்போ நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்றா. நம்ம ராயபுரம் லைட் ஹவுஸ் கூட்டிட்டு போ. இந்த லைட் ஹவுஸ் மேல நின்னு பார்க்கும்போது இந்த சென்னையே தெரியும். ஆனா உங்களை யாருக்கும் தெரியாது. அங்க வச்சு லவ் சொல்லு. ஏன் நான் மயக்கம் போட்டு விழுறதுக்கா? எனக்கு தான் ஆயிட்டுனா பயம் உனக்கு தெரியாதா? லவ் சொல்றதுக்கு பைபிள் உனக்கு ஐடியா கொடுத்தேன் பேரு. என்ன சொல்லணும் தலையெழுத்து. இவனுங்க கிடக்குறானுங்க. டே தக்காளி நீ சொல்ற. இந்த ரோட்டாண்டெல்லாம் ஒரு பலூன் கடை போட்டிருப்பாங்கல்ல, அவங்களாண்ட ஒரு ஹார்ட்டின் பலூனை வாங்கி நேரா பிரபு ஆண்ட கொடுத்து, இது வெறும் பலூன்ல என்னோட ஹார்ட் உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துரு. குடு சொல்ல. இந்த நகம் பட்டு டொப்புன்னு ஒஞ்சுதுன்னு வச்சுக்கோயேன், என் ஆட்டும் ஒஞ்சிரும்டா. வானாண்ணா? பவலி நீ ஏதாவது ஐடியா குடுற? கொடுத்துட்டா மட்டும் அதுக்கு ஏதாவது காரணம் தான் சொல்ல போற. போறியா? சத்யா எங்களை விடு, நாங்கள் ஆளுக்கு ஒரு ஐடியா வச்சுருப்போம். அது எப்படியும் உனக்கு செட் ஆகாது. நீ ஏதாவது பிரபு லவ்ஸில் ஐடியா வச்சிருக்கா இல்லையா? எங்க வச்சு சொல்லணும், எப்படி அவனாண்ட லவ் யூ சொல்லணும்லாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லடா. ஆனா கண்டிப்பா என் லவ்வ என் பிறந்த நாள் அன்னைக்கு அவனாண்ட சொல்லணுங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன்.
தேங்க்ஸ்மா. என்னம்மா பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டிருக்க? நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் சான்ஸ். ஏய், நீ எங்க இங்க? ஹாய். நீ இப்படியே கேட்டுக்கிட்டு ஒரு அழகான பொண்ணு நம்மள சுத்தி சுத்தி வராளே, அவளை நினைச்சு கனவு காணாம இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கியே, வேஸ்டா நீ. இங்க பாரு சௌமியா, நைட் டைம் அம்மா பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. நீ முதல்ல கிளம்பு. அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்த, நீ அடங்க. அவங்க தப்பா நினைக்கலனாலும் இந்த நேரத்துல நீ என் கூட இருக்கிறது தப்பு. கிளம்பு நீ. முடியாது. இங்க பாரு சௌமியா, ஆஹா, எந்திரி. முடியாது. கிளம்புன்றல. முடியாது கதிர், போ. சொல்றது கேளு, எந்திரி. வர முடியாது. எந்திரி, எந்திரி. விடு. வா. ஐயோ, ஹவுஸ் ஓனர் அம்மா இப்ப மட்டும் எங்க 2 பேரையும் பார்த்தாங்க, அவ்வளவுதான். வா, வா, வா. ஏய், என்ன பண்ற கதிர்? என்ன பண்ற? ஐயோ, ஏய், என்னாச்சு? ஏய், என்னடா யோசிக்கிற? எப்பா என்னப்பா கதிர், லைட் அங்க எரிஞ்சுகிட்டு இருக்கு, நீ எங்க நின்னு படிச்சுக்கிட்டு இருக்க? அது அது ஒண்ணும் இல்லக்கா. இல்லக்கா, முதல்ல வெளிச்சத்துல உட்காந்து படிப்பேன். அதுக்கப்புறம் இருட்டுல வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லி பார்ப்பேன். அங்கேயே நின்று படிச்சா பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுக்குதான். அதனாலதான்க்கா. ஓ அப்படியா? நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். ஆமா, எப்பப்பா 3 மாசம் வாடகையை கொடுக்க போற? நான் டெய்லி கேட்டுட்டு போறேன். உங்க அம்மா சொல்றாங்களா இல்லையா? சொன்னாங்கக்கா. இப்பதான் டியூஷன் சென்டர்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். சம்பளம் வந்ததும் மொத்தமா கொடுத்துறேன்க்கா. தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க பாருப்பா, எனக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. இன்னும் 2-3 நாள்ல எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுப்பா. சரிக்கா. படிக்கிற பிள்ளையாச்சேன்னு விடுறேன்ப்பா, ஞாபகத்துல வச்சுக்கோ. சரிங்கக்கா. வாடகை எப்படியாவது கொடுக்க பாரு. சாரி. பார்த்தேல்ல எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. வா. மா மா, என்னடா? உன்னை யாருமே இவ்வளவு மேல அனுப்ப சொன்னது? ஏய், ஆண்டி திட்டாத. நான் தான் மேல வந்தேன். இப்ப கிளம்பிடுவேன். ஆண்டி, உங்க பையனை வந்து டிராப் பண்ண சொல்லுங்க. என்னது டிராப்பா? டிராப் எல்லாம் பண்ண முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பி. டேய், இருட்டுல நான் இப்படி தனியா போறது? வயசு பொண்ணு தனியா போகும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தனியா போக முடியாது, பயமா இருக்கு. ஆண்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல தங்கிட்டு காலையில போகவா?